இதுபோக நம்முடைய உடல் உறுப்புகளிலே கூட பயனில்லாத உறுப்புகள் என்று உண்டாம். இருந்தும் இல்லாத உறுப்புகளை பற்றியும் சொல்கிறார்கள். அதே விவேக சிந்தாமணியிலே பார்த்தோம்னா அது எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, திருப்பதி மிதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி இறப்பவர் கீயா கைகள் இனிய சொல் கேளா காது புறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதர சாகா தேகம் இருப்பினும் பயன் என் காட்டில் எரிப்பினும் இல்லைதானே அப்படின்னு சொல்லி அந்த பாடலானது சொல்கிறது. திருப்பதி மிதியா பாதம்னு சொன்ன, திருப்பதின்னு சொன்னா அந்த திருமலை திருப்பதியை சொல்லவில்லை. எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, பதி அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்தலம்னு எடுத்துக்கலாம். மதுரை அம்பதி அப்படின்னு கூட சொல்லுவா தெரியுமா? அது ஒரு திருத்தலம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற ஒரு ஆலயத்தை மிதிக்காத ஒரு நல்ல புண்ணிய தலம் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே அந்த ஆலயத்தை மிதிக்காத பாதம், நம்முடைய பாதங்கள் அது போன்ற தலங்களுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அந்த பாதம் இருந்தும் பயனில்லைன்னு சொல்றார். அதே மாதிரி சிவனடி வணங்கா சென்னி அப்படின்னு சொன்னா, சிவனடின்னு சொன்னா இறைவனுடைய பாதத்தை வணங்காத இந்த தலை, சென்னின்னு சொன்னா தலை என்று பொருள். சென்னி மலைன்னு சொல்லுவா தெரியுமா? மலைகளுக்கெல்லாம் தலைதான் அந்த சென்னி மலை அப்படின்னு சொல்லுவா. ஏன் நம்ம சென்னை அப்படிங்கிறத கூட நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். சென்னை என்பது தலைநகரம் தானே. சென்னப்பட்டினம் அப்படின்னு சொன்னாலே அது தலைநகரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த சென்னின்னு சொன்னா தலை, இறைவனுடைய திருப்பாதங்களை வணங்காத இந்த தலையாலும் பயனில்லை அப்படின்னு சொல்றார். இறப்பவர்க்கு ஈயா கைகள் அப்படின்னு சொல்றார். ஒருத்தர் இறந்து நிற்கிறார், ஐயா தர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தர்மத்தை கொடுக்காத கைகள் இருந்தாலும் இல்லாதது போன்றுதான் அப்படின்னு சொல்றார். இனிய சொல் கேளா காது, அப்பயுமே இந்த இனிய சொற்களை மட்டுமே இந்த காதுகளானது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த காதுகளாலும் பயனில்லை அப்படின்னு சொல்றார். புறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதர சாகா தேகம் அப்படின்னு சொல்றார். புறப்பவர்னு சொன்னா நம்மை காக்கின்றவர்கள், அது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய கார்டியன் ஆக இருக்கலாம், நம்முடைய நலன் கருதி நமக்காகவே நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு ஏதோ ஒரு துயரம் எனும் பொழுது அவர்களுடைய கண்ணீரை துடைக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற அளவிற்கு நாம் உயிரை கொடுத்தாவது அங்கே செயல்பட வேண்டும். அப்படி செயல்படவில்லை என்று சொன்னால் இந்த தேகம் இருந்தாலும் அதனால் என்ன பயன்? எந்த பயனும் கிடையாது. காட்டுல கொண்டு போய் எரிச்சாலும் அதுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி அந்த விவேக சிந்தாமணி என்கின்ற நூலானது சொல்கிறது.